இன்னைக்கு நம்ம எபினேசரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். எபினேசர் என்பது நம்முடைய கடந்த கால சாட்சி மாத்திரம் கிடையாது, அது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை கூட தருகிறது. என்ன நம்பிக்கை தருதுன்னா, இதுவரை நடத்தின ஆண்டவர், இதுவரை நடத்தின கர்த்தர் இனிமேலே நடத்த வல்லவர் என்ற இந்த நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம பில்லிகிராம் கூட இதை ஒரு நோட்டாக சொல்லிப்பார். அவருடைய பிரசங்கத்தில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தைன்னா, மலையின் உச்சியில் தரிசனம் கிடைக்கும், ஆனால் பள்ளத்தாக்கில் தான் கனிகள் வளர்கின்றது அப்படின்னு சொல்லிப்பார். மலை உச்சினா ஜெயம், சந்தோஷம், ஆசீர்வாதம். பள்ளத்தாக்கு என்றால் கஷ்டம், சோதனை, கண்ணீர். மனிதன் ஜெயத்தில் மலையின் உச்சியில், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கர்த்தரை புகழ்ந்து பாடுவாங்க. அதே பள்ளத்தாக்கு நடுவில் இருக்கும்போது தான் உருவாக்கப்படுகிறேன் என்பதை நம்ம நிறையா நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், மறந்துடும். அந்த இடத்துல விசுவாசம் என்னாகிறது, ஆட்டோமேட்டிக்காக வளருகிறது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, நம்ம எப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம இருந்தாலுமே எபினேசரே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இதுவரை தேவன் எனக்கு உதவினார் சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்வோம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ஏன் அறிக்கை செய்யணும்னா, இன்றைக்கி நம்ம உயிரோடு இருப்பதே ஒரு அற்புதம். இன்றைக்கி நம்ம உயிரோடு நிற்பதே அவருடைய கிருபை தான். இதுவரைக்கும் நம்ம பாதுகாத்த கடவுள் இனிமேல் நம்ம நடத்த அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக புரோஜனமாக நம்புகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.